பேங்க்ல வேலை செய்யற இந்த செக்யூரிட்டி கார்டு ஒரு ட்ராலி முழுக்க பணத்தை பத்திரமா தள்ளிக்கிட்டு போய் அங்க இருக்கிற ஒரு வேன்ல வேக வேகமா ஏத்துறாரு. அதே நேரத்துல இன்னொரு செக்யூரிட்டி கார்டும் அந்த பேங்குக்குள்ள நுழையிறாரு. ஆனா இவரு அவரை கவனிக்கவே இல்ல. உள்ள வந்த அந்த செக்யூரிட்டி கார்டு இவருடைய சத்தம் கேட்ட உடனே யாரா அதுன்னு கேக்குறாரு. உடனே அவரு பயத்தோட பதட்டமா அப்படியே வெளியில எட்டி பார்த்து அவருடைய கன்னை டச் பண்றாரு. ஆனா இவருடைய நல்ல நேரம் அந்த செக்யூரிட்டி கார்டு இவர் ஓவர் டைம் பாக்குறதா நினைச்சுக்கிட்டு இவர் எந்த கேள்வியுமே கேட்காம அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா இவருமே இந்த பேங்க்ல தான் 2.5 வருஷமா செக்யூரிட்டி கார்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் இவருக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி அந்த பேங்கோட லாக்கர்ல இருக்கிற மொத்த பணத்தையுமே ஆட்டையை போட்டுட்டு போயிடலாம்னு முடிவு பண்றாரு. ஒரு பிளான் பண்ண மாதிரியே மொத்த பணத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போயிட்டு வேக வேகமா வேன்ல ஏத்திடுறாரு. அதுக்கப்புறம் இவரு நம்ம மாட்டிக்க போறோம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மொத்த சிசிடிவி கேமராக்களையும் அடிச்சு நொறுக்கிட்டு ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆன கேசட்டுகளுடைய ஃபுட்டேஜ் எல்லாம் கூட உருவிக்கிட்டு வந்துடுறாரு. ஆனா என்ன பிரச்சனைனா மண்டை மேல இருக்கிற கொண்டைய மறந்த மாதிரி ஒரு சிசிடிவி கேமராவை மட்டும் உடைக்க மறந்துடுறாரு. அது மட்டும் இல்லாம அதுடைய கேசட்டை கூட எடுக்கவே இல்ல. அது தெரியாம அந்த கேமரா முன்னாலேயே போயிட்டு ஜாலியா டான்ஸ்லாம் ஆடுறாரு. அதுக்கப்புறம் சரி வேன் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடலான்னு பார்த்தா பணம் அதிகமா இருக்கிறதுனால அந்த வேனுடைய டோரை க்ளோஸ் பண்ணவே முடியல. அதனால அவர் என்ன பண்றாரு கொஞ்சம் ஸ்பேஸ் ஏற்படுத்துறதுக்காக அந்த வேனுக்குள்ளே போய் உள்ள இருக்கிற பணத்தை எல்லாம் கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வைக்கிறாரு. அவர் அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவரே அறியாம அந்த வேனுடைய டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுது. உள்ள இருந்து வேற அதை ஓபன் பண்ணவே முடியாது. அதனால அவர் என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்பவே பயந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நல்ல வேலையா அந்த வேனுக்குள்ளேயே ஒரு சின்ன விண்டோ இருக்குது. ஆனா அதுலயும் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா இவர் ரொம்ப ஃபேட்டா இருக்கிறதுனால அந்த சின்ன விண்டோ வழியா அவருடைய பாடி ஃபுல்லா உள்ள பூந்து வெளியில வரவே மாட்டேங்குது. அப்பதான் அவருக்கு ஒரு ஐடியா வருது. என்ன பண்றாருன்னா அந்த காருக்குள்ளே இருக்கிற ஒரு டேப் எடுத்து அங்க இருக்கிற சில பண கட்டுகள் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஃபுல்லா டேப் ஒட்டி ஒரு கொம்பு மாதிரி ரெடி பண்றாரு. ரெடி பண்ணி காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு கையில ஸ்டீரிங்கை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ஸ்டிக்கை வச்சு ஆக்சிலரேட்டரை பிரஸ் பண்றாரு. பிரஸ் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தா அந்த வேன் பயங்கர வேகமா போக ஆரம்பிச்சு அந்த பேங்கோட சுவரையே உடைச்சிக்கிட்டு அப்படியே வெளியில வந்துருது. வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவருடைய கூட்டாளிகள் எல்லாம் அந்த வேன்ல இருக்கிற பணத்தை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆயிடுறாங்க. ஏன்னா அதுக்குள்ள பில்லியன் கணக்குல பணம் கொட்டி கிடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு பணம் உங்களுக்கு கிடைச்சா அதை வச்சு நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.